என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னால் நாவல் பகுதி 14. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். என்னதான் செழியனிடம் வீராப்பாக பேசிவிட்டு வந்தாலும் ரஞ்சித் மீண்டும் தன்னை தேடி வருவானோ, அவன் சிறையில் தான் மீண்டும் சிக்க கூடுமோ என்ற பயம் கயலின் அடிமனதில் உறைந்து கிடக்கிறது. இங்கு செழியனின் நிழலில் இருப்பதுதான் தனக்கு பாதுகாப்பு என்று கயல் அறியாமல் இல்லை. ஆனால் இனி நந்தனாவோடு அவன் வாழ ஆரம்பிக்கும் போது தானும் இங்கு இருப்பது சரியா? நந்தனா வரும் வரையாவது இங்கேயே இருக்கலாம் என்று நினைக்கும் போதோ, செழியனை பார்க்கும் போது எல்லாம் இவனை இழக்க வேண்டுமா என்ற எண்ணம் எழும். அந்த எண்ணமே தன்னை கொன்று தின்னும் என்று அவளுக்கு தெரியும். அதனால்தான் இப்போதே செழியனின் பார்வையிலிருந்து ஒளிந்து கொள்ள நினைக்கிறாள். வேலை முடிந்து வந்த மீனாவிடம் நடந்ததை கயல் கூற அவளுக்கும் வருத்தம். நீ ஏன் கயல் அந்த நந்தனாவுக்கு செழியனை விட்டு கொடுக்கணும்? செழியனுடைய அக்கா போன் பண்ணும் போதே எங்க உறவு இன்னைக்கு நேத்தைக்கு உருவான உறவில்லைன்னு சொல்லி, சின்ன வயசுல உனக்கும் அவருக்கும் நடந்த கல்யாணத்தை சொல்லி அவங்க வாயை நீ அடைச்சிருக்கணும் கயல். நீ இப்படி அப்பாவியா இருக்கிறதாலதான் அந்த ரஞ்சித் உன்னை அடிமைப்படுத்தி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். இப்ப நீயே உன்னை கொடுமைப்படுத்திக்கிற. இது தேவையா? கோபமாக கேட்டாள் மீனா. நீ வேற பிளாட்ட பாக்க போறியா இல்ல நானே பாக்கவா? கயல் கேட்க, வேண்டாம், நானே பாக்குறேன். என் வாயை அடைக்கணும் உனக்கு, அவ்வளவுதானே? அப்படியெல்லாம் இல்ல மீனா. என் பக்கத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. என்னால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கணுமா? அதுக்கப்புறம் என்னால நிம்மதியா வாழ முடியுமா? இல்ல அவராலதான் என் கூட சந்தோஷமா வாழ முடியுமா? அது என்னவோ உண்மைதான். சரி விடு, நம்ம வேற பிளாட்டுக்கு போயிடலாம். முன்னாடி தனியா எங்கேயாவது போய் தங்க ஒரு பயம். அதனால கிடைச்ச இடத்துல எந்த வசதியும் இல்லாம இருந்தும் அங்கேயே தங்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் வசதியான இடத்தை பார்த்தா வாடகை எகிரிடும். வீட்டுக்கு அனுப்புற காசுல கை வைக்க வேண்டியதா இருக்கும். அதனாலதான் எப்படியோ காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன். இப்பதான் என்னுடைய அன்பு டாக்டர் அம்மா கயல் நீங்க இருக்கீங்களே, 2 பேரும் ஷேர் போட்டா நல்ல இடமாவே பார்க்கலாம். நீங்க ஒண்ணும் ஷேர் போட வேண்டாம், வாடகை எல்லாம் நானே பாத்துக்கிறேன். உங்களை விட எனக்கு சம்பளம் ஜாஸ்தி தெரியும்ல. நீங்க பிளாட்ட மட்டும் பாருங்க போதும். ஓகே, கூடிய சீக்கிரமே நாம இங்கிருந்து போயிடலாம். முன்னாடி நான் 1-2 பிளாட் எல்லாம் பார்த்தேன். வாடகை கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதாலதான் நான் போகாம அப்படியே இருந்துட்டேன். நான் கூப்பிட்டு விசாரிச்சு பாக்குறேன். இப்ப இருக்கிற நிலைமையில நீ செழியனை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது என்றவள் யாரோ ஒருவரை அழைத்து, முன்னாடி ஒரு பிளாட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது இப்பவும் காலியா இருக்கா என்று கேட்டாள். அது இல்ல, ஆனா அந்த இடத்திலேயே வேற பிளாட் இருக்கு என்று பதில் வர, நாளைக்கு நாங்க குடி வரலாமா என்று கேட்டாள். வரலாம் என்று பதில் வர, ஓகே என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு, நாளைக்கு எனக்கு ஆஃப், உனக்கும் ஆஃப் தானே என்று கேட்டாள். ஆம் என்று தலையசைத்தாள் கயல். நாளைக்கு புது பிளாட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? சரி என்று தலையசைத்தாலும் கயலின் விழிகளில் ஒரு சோகம். அது எதனால் என்று மீனா அறிவாள். இவ்வளவு விரைவாக செழியனிடமிருந்து விலகுவோம் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் விரைவாக விலகுவதுதான் நல்லது என்று மீனாவுக்கு தோன்றியது. நாளாக நாளாக கயலின் வேதனை அதிகமாகவே செய்யும். கயல் இரவு எதுவும் உண்ணவில்லை. ஆனால் சென்று படுத்துக் கொண்டாள். அவளை தொல்லை செய்யாமல் ஒதுங்கி கொண்டாள் மீனா. விடிய விடிய அழுத கயல் அதன் பிறகு ஒரு புது கயலாகிவிட்டாள். தன் உடைமைகளை எல்லாம் எடுத்து பேக் செய்ய ஆரம்பித்தும் விட்டாள். மீனாவும் அவளது பொருட்களை பேக் செய்ய சிறிது நேரத்திலேயே டாக்ஸி ஒன்றை வரவழைத்துக் கொண்டு இருவரும் கிளம்பிவிட்டனர். இதை எதையும் செழியன் அறியவில்லை. அவன் அலுவலகம் சென்று விட்டான். கயல் வேறு பிளாட் பார்த்து சென்று விடுவாள் என்று தெரியும் தான். ஆனால் மறுநாளை சென்று விடுவாள் என்று அவன் நினைக்கவில்லை. அலுவலகம் முடித்து வரும்போதுதான் பிளாட்டின் உரிமையாளர் செழியனை கண்டு, உங்க கேர் ஆஃப்ல வந்தவங்க பிளாட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க போன உடனே புது ஆட்களும் குடி வந்துட்டாங்க என்று கூற அதிர்ந்து போன செழியன் உடனே கயலின் எண்ணிற்கு அழைத்தான். ஆனால் அவள் அழைப்பை ஏற்கவில்லை. அவன் தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருக்க சிறிது நேரத்தில் அவனது எண்ணை பிளாக் செய்து விட்டாள் கயல். செழியனுக்கு கோபம் ஒரு புறம், ரஞ்சித்தால் அவளுக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்ற பயம் ஒரு புறம், அவளை எங்கு சென்று தேடுவது என்ற எண்ணம் மறுபுறம். தன் எண்ணை அவள் பிளாக் செய்கிறாள் என்றால் வேலை பார்க்கும் இடத்தையும் மாற்றி இருக்க வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது. ஆம், அவர்கள் தங்கி இருக்கும் பிளாட்டின் அருகிலேயே வயதானவர்கள் தங்கி இருக்கும் ஒரு ஹோம் இருக்கிறது. அங்கு இருக்கும் முதியவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நிரந்தரமாக ஒரு மருத்துவரும் செவிலியர் ஒருவரும் தேவை என்ற போர்டை கண்டு கயலும் மீனாவும் அங்கு சென்று விசாரிக்க
தாங்கள் இப்போது வேலை பார்க்கும் இடத்தில் கிடைக்கும் சம்பளத்தை விட அதிக சம்பளம் கொடுக்க அவர்கள் தயாராக இருந்தது இருவருக்கும் மகிழ்ச்சி. முன்னாடி இங்க வேலை பார்த்தவங்க வெறும் காசுக்காக மட்டும் வேலை பார்த்தாங்க. ஆனா எங்களை உண்மையா நேசிக்கிறவங்க தான் எங்களுக்கு தேவை. அப்படி உங்களால இருக்க முடியும்னா மட்டும் நீங்க இங்க வேலைக்கு சேரலாம். சம்பளத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க நினைக்கிறத விட அதிகமாவே நாங்க கொடுப்போம் என்று கூற அவர்களும் சரி என்று கூறிவிட்டனர். முதியவர்கள் தான், ஆனால் கோடீஸ்வரர்கள். சொந்தங்கள் எதுவும் இல்லாதவர்கள் தங்களுக்குள் சொந்தத்தை உருவாக்கி கொண்டு தங்களுக்கு தேவையான வேலையாட்களையும் வைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழ்கிறார்கள். தன் இறுதி நாட்கள் கூட இப்படிதான் இருக்கும் என்று கயல் நினைத்தாள். அவள் முகத்தில் பிரதிபலித்த சோகம் மீனாவை ஏதோ செய்ய, என்னாச்சு கயல், இப்பவும் செழியனையே நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கியா என்று கேட்டாள். நான் அதை நினைச்சு வேதனைப்படல, நான் கடைசியில வந்து சேர வேண்டிய இடத்துக்கு இப்பவே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவள் கூறியதின் பொருளை புரிந்து கொண்ட மீனா அவள் கரத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். உன்னை நான் அப்படி விட்டுட மாட்டேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க கயல். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி விட்டுட்டா நானும் உன்ன மாதிரி அனாதைதான். உனக்கு நான், எனக்கு நீனு வாழலாம். அப்ப கூட நம்ம 2 பேரும் அனாதைகள் தானே மீனா? கயலின் விழிகள் குளமானது. உன்னுடைய கணவர் இறந்த பிறகு நீயே வேற கல்யாணம் செஞ்சுக்கல. கல்யாணம் செஞ்சிருந்தா உனக்குன்னு ஒரு உறவு இருந்திருக்குமே. கயல், நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா வர்றவன் என்னுடைய பெண் பிள்ளைகளை அவனுடைய பிள்ளைகளா பாத்துப்பான்னு என்ன நிச்சயம்? என்னுடைய காசுக்கும் உடம்புக்கும் ஆசைப்பட்டு கூடவே 2 பொம்பளை பிள்ளைங்களும் இருக்கு, கொண்டாட்டம் தான் நினைச்சிட்டு வர்ற ஒருத்தனா இருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? என் பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும்? என்னுடைய கணவர் கேன்சர்ல இறக்கும் போது எனக்கு 22 வயசுதான். காதல் கல்யாணம். என்னுடைய வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க. அவருடைய வீட்டுல கடைசி வரைக்கும் எங்களை ஏத்துக்கவே இல்லை. அவர் இறந்ததும் அவருடைய உடம்ப எங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போற மாதிரிதான் கொண்டு போனாங்க. இறுதி சடங்குல கூட எங்களை கலந்துக்க அனுமதிக்கல. அவர் சாகும் போது என் கையில 2 வயசுல ஒரு குழந்தை, 3 வயசுல ஒரு குழந்தை. ஆனா நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நான் தொடர்ந்து படிச்சதால இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன். இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகி இருக்கும்? அவருக்கு கிடைக்கிற சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாது. எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் என்னுடைய அப்பா அம்மா தான் என்ன படிக்க வச்சாங்க. அவர் இறந்ததும் நான் உடைச்சு போயிட்டேன் தெரியுமா? என் வாழ்க்கையே அஸ்தமிச்சு போச்சுன்னு நினைச்சேன். எங்க அப்பா அம்மா என்ன விடல, தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தினாங்க. உனக்காக இல்லாட்டியும் உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ வாழ்ந்தே ஆகணும். எங்களுக்கு வயசாகுது, உன்னுடைய பிள்ளைகளை எங்களால தன்னந்தனியா பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. வாழணுன்ற ஒரு வெறியையும் எனக்குள்ள உருவாக்குனாங்க. 2 வருஷம் இந்தியாலேயே வேலை பார்த்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணேன். கடவுள் புண்ணியத்துல உடனே கிடைச்சிருச்சு. பிள்ளைகளை அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு இங்க வந்துட்டேன். வருஷம் இந்தியா போயிட்டு வருவேன். முன்னாடி வாடகை வீட்டுலதான் இருந்தோம். இப்ப சொந்தமா வீடு கட்டியாச்சு. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்துட்டு இருக்கேன். அவங்கள கல்யாணம் பண்ணி அனுப்புற வரைக்கும் நான் உழைக்கணும். உழைக்கிறது கூட இல்ல, தனியாதான் உழைக்கணும். எல்லா முடிவையும் தனியாதான் எடுக்கணும். எல்லாத்தையும் தன்னந்தனியாதான் நின்னு செய்யணும்னு நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்கும். அப்பா அம்மா இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஆனா யாருமே பக்கத்துல இல்ல. எல்லாரும் இருந்தும் நானும் அனாதையா நிக்கிற மாதிரி தோணும். இந்த உலகத்துல ஒரு விதத்துல இல்ல ஒரு விதத்துல எல்லாருமே அனாதைகள் தான் கயல். எல்லா அனாதைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு சொந்தமா வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஒரே வீட்டுல இருந்துட்டே அனாதைகள் மாதிரி வாழற கணவன் மனைவி நம்ம சமூகத்துல ஏராளம். அதையெல்லாம் பார்க்கும்போது இப்படி தனியா இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அதை விட நீ வாழ்க்கையில அனுபவிச்ச கஷ்டங்களை கேட்ட அந்த நிமிஷம் சத்தியமா நான் வேற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கலையேன்னு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? நீ சொன்னது சரிதான். இப்ப நானும் உன்ன மாதிரி வாழதான் ஆசைப்படுறேன் மீனா. செழியன் எனக்கு துணையா வந்தா தைரியமா கல்யாணம் செஞ்சுப்பேன். அவரை தவிர இந்த உலகத்துல நான் வேற எந்த ஆணையும் நம்ப மாட்டேன். அப்புறம் நீ உன்னுடைய பிள்ளைகளுக்காக தனியா உழைக்கணும், தனியா முடிவெடுக்கணும்னு நினைச்சு சோர்ந்து போகாத. உன்னுடைய தோழியா தோள் கொடுக்க இந்த கயல் நான் இருக்கேன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி வைப்போம். ஓகேவா? கயல் கூறியதை கேட்டு மீனாவின் விழிகள் நிறைந்து விட்டது. கயலை இறுக்கமாக கட்டி கொண்டாள் மீனா. ஏதோ ஒரு புது உறவு தங்களுக்கு இடையில் உருவானது போல் கயலும் மீனாவும் உணர்ந்தனர். இதே நேரம் செழியன் கயல் வேலை பார்த்த மருத்துவமனைக்கு வந்திருந்தான். அவளை பற்றி விசாரிக்க அவங்க வேலையை ரிசைன் பண்றதா ஒரு மெயில் மட்டும்தான் அனுப்பி இருக்காங்க. வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது.
அவங்க வேலையில சேரும் போது அக்ரிமெண்ட் எதுவும் போடல. என்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக நான் எப்ப வேணும்னாலும் வேலையை ரிசைன் பண்ண ஆசைப்பட்டா ரிசைன் பண்ற உரிமை எனக்கு வேணும், அப்படின்னா மட்டும்தான் என்னால இங்க வேலை பார்க்க முடியும்னு சொல்லி வேலைக்கு சேரும் போதே அவங்க சொல்லி இருந்தாங்க. நாங்களும் ஓகே சொல்லி இருந்தோம். அதனால வேலையை ரிசைன் பண்றதா சொல்லி அவங்க மெயில் அனுப்பும் போது அதை ஏத்துக்கதான் எங்களால முடிஞ்சது. அவங்கள பத்தி வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது, வேற எங்கேயாவது வேலை பாக்குறாங்களா எதுவுமே தெரியாது என்று கூறிவிட மீனாவை பற்றி அவன் விசாரிக்க, சாரி சார், இங்க ஆல்ரெடி ஸ்டாஃப் ரொம்ப அதிகமா இருந்தாங்க, ஒரு 4-5 பேரையாவது அனுப்பிடணும்ன்ற எண்ணத்தோட நாங்க இருக்கும் போதுதான் அவங்களும் வேலையை ரிசைன் பண்றதா மெயில் அனுப்புனாங்க. நாங்களும் சந்தோஷத்தோட ஏத்துக்கிட்டோம். அவங்கள பத்தியும் வேற எதுவும் தெரியாது என்று கூறிவிட ஏமாற்றத்தோடு பிளாட்டுக்கு திரும்பினான் செழியன். பகுதி 14 நிறைவடைந்தது. பகுதி 15 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.